ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்ட் 17 நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்தது இந்த இடம். ஓகே, இந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணணுன்னு தெரில. ஓகே, இது நியூ இது போல். இப்போ நாங்கள் ஸ்பைட்டை முடிச்சுக்கணும். ஓகே சூப்பர், எல்லாத்தையுமே கொண்டுட்டேன். இப்போ நான் ஒன்றும் என்ன பண்ணுறது, இது சத்தியமாக போட்டு நானும் சும்மா அடிச்சுக்கோங்க. இங்கே அடிக்கணுமா? நம்ம உடையிற மாதிரி இருக்கு டிராஃபிக்கு. இப்போ அது ஆனால் தான் பண்ணும் போல. சும்மா ஃப்ளூக்கில் அடித்ததுக்கே வந்துருச்சு. சங்கிலி கருப்பே. ஓகே, உண்மையாக வந்துருச்சு. சந்தோஷம். இந்த மேலே போகணுமா? ஓகே, அடுத்து ஆறு. ஓகே, ஒரு ஆர்பு. வந்தாச்சு. போனாங்க சார். ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிப்போம். என்னோட சண்டையா இப்போ தாண்டா கட் பண்ணுறேன். போனால் இங்கே அவ்வளோதாங்க. மொத்த பெட்டியும் வச்சு கொளுத்தி விட்டேன். அப்புறம் சிலப்பாக யூஸ் பண்ணிட்டேங்க. ஆனால் எனக்கு என்ன கிட்டே இவனுங்களாம் பெட்டு இது பண்ணுற பார்த்தீங்கன்னா, அந்த இது யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பவுரு, அதை நினச்சாதான் கைஸ் சேவ் பண்ணிச்சாலே அது என்கிட்ட இப்படி காட்டணுமா? ஓகே, சங்கிலி கருப்பே. ஓகே சூப்பர். அடுத்தது எங்கே போகணும்? மொத்தம் இருங்க. நம்ம ஓகே மொதல் நம்ம இதை ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணி பார்ப்போம். அப்கிரேட் ஆகிருமா? ஃபோன் அப்கிரேட் ஆகிடுச்சு. அடுத்து கடைசியாக இதாங்க இருக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு. நான் பத்தலை பாரு, கஷ்டம். இவனுங்க இருக்கானுங்க, இவங்க அடிச்சு அந்த ஆர்படுத்துக்கணும். ஓடாத நெல்லே. இந்த ஆறு படித்தாதான் நான் என்னோடய மொத்தையும் அப்கிரேட் பண்ண முடியும். அதாங்க மொத்தமாக இதையே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறேங்க. இங்கே ஒரு ஃபைட்டு வந்தாலும் வந்துருச்சா போனால் இங்கே சொந்தரேன். கேஸ் நமக்கு ஒரு கீ கிடச்சிருக்கு. கேஸும் அடித்தா கிடைக்கலாம். அந்த கீ கிடச்சிருக்கு. ஓகே கேஸ், திருப்பி இதுக்குள்ளே தான் போகணுமான்னு தெரில. இந்த ரைட்டுன்னு பார்த்தோன்னா அப்போ அங்கிட்டு போகணும். ப்ளீஸா ரைட்டான பாதி வந்துடுறோம். சூப்பர், அருமையிட்ட தம்பி. ப்ளீஸ், இது சரியான பாதை இல்லை, தப்பான பாதை. எந்த கதுவுக்கு போகிறது? அந்த கதுவா? இந்த கதவு தான் நினைக்கிறேன். சும்மா போய் பார்ப்போங்க. இந்த கற்று தான் நினைக்கிறேன். இங்கே ஒரு ஆர்பு இருக்கு. வெயில் எடுத்துருங்க. ஒற்றையில கைஸ் புரிஞ்சிருச்சு. நம்ம அந்த ஒரு போன பார்ட்லேயே அதுன்னு தெரில, அந்த ஒரு மின்னல் மாரி கொடுத்ததுக்கு 2 தடவை ஒன்று மின்னல் போணுச்சு தெரியுமா? அதுன்னு நினைக்கிறேன். அதைத்தான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோன்னு நினைக்கிறேங்க.
ஏன்னா அந்த மின்னல் பவுலில் நம்ம 2 மின்னல் வந்து தான் வேலை செஞ்சுச்சு. இப்போ அந்த 3ஆவதையும் 4ஆவதையும் வேலை செய்கிறதுக்கு தான் இப்போ நம்ம போயிருக்கோம் போல். இப்போ தான் எனக்கே புரியுது. எக்ஸ்பிஎஸ் இவ்வளோ தான் கிடைக்குது, அதனால தான் இப்படி இருக்குது கேமு. அங்கிட்டு போகணுன்ற திருப்பியும் சண்டையா? கொஞ்சம் தான் இங்கே சந்தரம் கைஸ். ஓகே கைஸ், ஃபைனலி அவனையும் அடித்து முடிச்சிட்டேன். ஓகே, இந்த இடமான்னு தெரில, போய் பார்ப்போம் கைஸ். இந்த இடமா? இந்த இடம் இல்லைங்க, வேற இடம் போகணும். போனால் இங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணேன். இங்கிலீஷ் இந்த பக்கம் போகணும் போல். நான் சிலப்பா இந்த பக்கம் போயிருக்கேன். இந்த பக்கம் தான் கைஸ். ஏன்னா சப்போஸ் நம்ம இந்த இடத்துல போகிறது தப்பாக இருந்துச்சுன்னா இவனுங்க வரமாட்டேனுங்க. இதை வச்சுப்போம். அடுத்தது கைஸ், இப்போ பார்ப்போம் கைஸ் அப்கிரேட் பண்ண முடியுதான்னு. அடித்து எடுத்துட்டு வந்துட்டேன். கமான், எஸ் 6 கொடுத்துட்டு பாக்ஸில் ரெட்டைங்க. ஓகே, சூப்பர்ரா. அண்ணா அடுத்த பவர் இதுக்கு மேலே எதையும் மேக்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா ஃபுல் மேக்ஸ், எல்லா பவருமே அல்டிமேட் லெவலில் வந்து மேக்ஸ் ஆகிருக்கு. கதவுற இதுக்கு மேலே இவனுங்களை வந்து அடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். சேஃப் கம்ப்ளீட். ஓகே, அடுத்தது எங்கே போகணும்? இங்கே தான் போகணும். ஓகே 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 அஜித் தான். ஓகே, அடுத்தது ஆரம்பிச்சிருங்க. இதெல்லாம் நமக்கு இதுக்கு மேலே தேவையே இல்லை. ஏன்டா அடி. நல்ல வேலைங்க பவரோட ஒன்று இருக்கு. இதே வச்சுப்போம். இப்போ என்ன தெரிய ஷீல்டு எடுத்து கத்தியை வச்சுப்போம். கத்தி கொஞ்சம் ஈஸி கேஸ் அடிக்கிறதுக்கு. நான் போகணுமா என்ன? எவன்டா இவ்வளோ தூரம் போகுது? இப்படி போகணும். ஓகே கேஸ், நமக்கு தேவையான ஒருத்தன் என்னோட கெரண்ட் ஏற்றிக்கிட்டு இருக்கான். டே வேணா போனால் வரான். டே வேணாண்டா, டே இழுக்காதடா, டே இழுத்து விட்டான்டா. கதுவை சாத்தி விட்டேன். இப்போ சுற்றிட்டு போகணுமா? அருமைடா மாப்பிள்ள, அருமையான செயல். கேஸ் நான் அங்கிட்டு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். பேசின ஃபைனல் டச் அங்கிட்டு வந்துட்டு இதை விட்டு எறிணுமான தர நம்மளோட அந்த இதாங்க காமிச்சிங்க. ஓகே, ஷாப்பில் தள்ளி விட்டாச்சுங்க. சூப்பர்ரா. ஒன்றும் கிரண்டு தான் எடுத்துக்கிருக்கான். ஏஞ்சி வரதுக்குள்ளே இன்றைக்கி அவனை சோழியை முடிச்சு விட்றான்னா. இவன் வேறு இவனா அவங்க தேவையே இல்லைங்க. ஏன்னா ஒரே ஃபுல் மேக்ஸ் பண்ணிட்டேன். ஒன்று என்னத்துக்கு நீ அடைவோம். அவ்வளோ என்னது என்னாச்சு எனக்கு புரியல. கைஸ் கேம் விட்டு வெளியே தள்ளிட்டுச்சா? சூப்பராக தம்பிக்கோனா இங்கே வரேன். இதோ கைஸ் இப்போ நான் லோட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த இதுக்கு வந்திருக்கேன். நான் அங்கிட்டு போய் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். எப்போடா கைஸ் நான் இப்போ எங்கேருந்து வரேன்னு தெரியுமா கைஸ்? இந்த ஒரு இடத்துக்கு வரதுக்கு, அதாவது இப்போ இருக்கணும் இந்த லேண்டுக்கு வர்றதுக்கு ஒருத்தன் வந்துட்டு அந்த ஐஸில் கிரண்டில் விழுந்து செத்து போனான் தெரியுமா கைஸ்? அப்போ தான் நம்ம கூட அந்த ஆர்பெலாம் எடுத்துமே அந்த இடத்துலேருந்து வரேன் கைஸ். இப்போ ஆக்சுவலி இப்போ நான் அந்த இடத்துலேருந்து இப்போ வந்திருக்கேன்.
கண்டிப்பாக வருங்க. சரி, ஆனால் இது நொட்டு கணக்கு வருமானு கேட்டிங்கன்னா இல்லை. நான் இது வரைக்கும் இந்த கேம் நொட்டு வாங்கலை, அதான் உண்மை. டேய் சீலப்பா யூஸ் பண்ணிட்டேன். டே நானே வெறுப்பில் இருக்கேன்டா. இங்கே செஞ்ச முடிச்சுட்டு வந்துடுறேன் கேஸ். அவ்வளோதான் கேஸ். நொட்டினவனி நொட்டியாச்சு. ஓகே, நான் சக்கரத்தை போட்டு ஒரே சுற்றி விட்றா. அவ்வாடா கைஸ், 2வது திறந்துச்சு. இந்த ஏற்கனவே கொடுத்தது அதுவும் இதுவும் ஒர்க் ஆகிடுச்சு. எவ்வாடா எவ்வளோ நேரம், எம்பூட்டு நேரம். ஆக்சுவலி இந்தமாரி இன்னைக்கு இப்படி அடி வாங்குவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. கடைசியில் புலம்பு விட்டிங்களா டாடி. ஓகே கேஸ், இதுதான் சொல்கிறேன் கேஸ். ஆர்மும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. ஏன்னா ஃபுல் மேக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாட்டுக்கு போனதாங்க கேஸ். இது என்னடம் கேஸ், கொஞ்சம் கேஸ் இது என்னான்னு பார்த்துருவோம். இப்போதைக்கு விட வேணாம், 6 அப்படியே வச்சுப்போம். யோ ஏன் ஓகே கேஸ், இன்னொரு அடிக்கணும். லைட்டாக முன்னுக்கு போயிடும். அடிச்ச மாட்டேன் இங்கே இருந்தா. ஓகே, ஜஸ்ட்டு போ 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 போ. யோ பேஷ்டா மாப்பிள்ள, பேஷ் போயிடுறா மாப்பிள்ள. அவ்வளோதான், நசுக்கிருச்சு. அவ்வளோதான் மாப்பிள்ள. நொட்டுன்னா நொட்டு இந்த மாதிரி நொட்டாக இருக்கணும். வேற மாதிரி எவனாலையும் நொட்ட முடியாத நொட்டு கேசுது. அந்த சைடு போய் யாரு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமான்னு தெரில. யோ யார் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நொட்டுது ஏன் கேட்கணும். இங்கே சங்களை பேட்டை கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். கொஞ்ச நேரம் கேஸ், நான் அப்புறம் போயிட்டு கண்டினியூ பண்ணால் அப்புறம் எங்கெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் இங்கிட்டு திருப்பி வந்தேன். திருப்பி வரல, அப்படியே இருந்துச்சு, வந்துட்டேன். யோ ஓ குடு. கேஸ் ஜஸ்ட்டு தெரியுமா, அந்த இடத்துல நேரத்துக்கு நான் கொடுத்து சுற்றி இருந்தேன்னா நேரத்துக்கு நான் உள்ளுக்கே போயிருப்பேன். ஐயோ, கிட்ட வந்துருச்சு. அது கிட்ட அது வந்துருச்சு கேஸ். என்னடே கொஞ்சம் இது பண்ண மாட்டிங்களாடா. டே இவ்வளோ சத்துறாத. ஜஸ்ட்டு மிஸ்ட்டு வெளியே வந்தேன். டே உள்ள ஏன்டா இவ்வளோ கேஸ். இங்கே ப்ரெஷர் ரொம்ப இருக்குங்க. மாட்டிக்கிட்டான் அவனும்.
எப்படா நான் இப்போ முடிப்பேன்? எனக்கு புரியல. இது கரெக்டாக ஏதோ ஒரு டேக்டிக்ஸ் இருக்குங்க. ஓகே, உள்ள போ உள்ள போ உள்ள போ உள்ள போ உள்ள போ. இந்த இடத்துல 6 கொடுத்துட்டு திருப்பி இந்த இடத்துல ஒரு 6 கொடுத்துருவோம். ஒரு 6. ஓ ஓ ஓ ஓ ஓ சுத்து 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 சுத்துடுறா. அப்பா அடி அப்பா. இப்படியே வந்துட்டு பிடிச்சிருங்க கிரேட்டோஸ். ஒரு 6. இதை கொடுத்தே போங்க. சின்னவங்க சின்னங்க இருக்கு 6. ஓகே, போயிடுவோம். என்ன இந்த ப்ரெஷரில் இப்போ போகணுமா என்ன? டே என்னது? பின்னாடி அடிச்சுருடா. போ 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 பிடிச்சாச்சு அவ்வளோதான். விட்ரு. அவ்வளோதான், அதெல்லாம் தப்பிச்சாச்சு. இது ரொம்ப சோம்பேறி மாதிரி போகிறாங்க. அதான் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இந்த ஆர்வுக்கெலாம் இது மாதிரி நான் அலைய மாட்டேட்டா. என்ன இப்போ மேலேயா என்ன? மேலேயா? இல்லை இல்லை இல்லை. ஓ, அவ்வளோதான், உடச்சேன். ஆமாம், இங்கே யாரோட சிலை இருக்குது? யாரோட? ஓ கடவுள், அத்தீனா. ஓகே, எப்பாடி எப்பா வந்துட்டேன்டா. எப்படியோ நீ அவங்கள அடிக்கலாங்க டைம் இல்லைடா. பாய்டா டே பாய்டா. டே உங்களை அடிக்கலாங்க டைம். டே நொட்டாத, ஒரேடே நொட்டாத. டே தப்பிச்சர்றா. எப்படியா எங்கிட்ட போகணுன்னு தெரியாமல் போய்க்கு. இது என்ன பாதை? டே ஆங்கிளை கரெக்டாக கொடுங்கடா. ஓ, அங்கிட்டு தான் போகணுமா? டேய் ஏன்டா இப்படி நொட்டுறீங்க? ஏன் திருப்பி ஒரு ஃபைட்டாக ஆகுனா இங்கே சொல்கிறேன். அவ்வளோதாங்க, மொட்டை பெரிய முடிச்சிட்டேன். ஓ, இந்த இடத்துக்கு வந்துச்சு. ஓகே, இப்போ நான் 4 பேத்துக்கு வேலை செய்யணுமா என்ன? இப்போ பாருங்கள், 4 பேத்துக்கு வேலை செய்து பார்த்தீங்கன்னா வந்துடுமா கரெக்டாக? என்னது போடு கீழேருந்து வருது பாதையா? ஆமாங்க, பாதை. ஹபாடா ஐயோ, இதுக்காயா இவ்வளோ அக்கா போரு? இப்போ சின்னோண்டு பாதைக்கையாவது அங்கே நொட்டி விட்டிங்க. ஐயப்பா, சீக்கிரம் போயிடுங்க. சில கூல்டான் டைமு கீழே இறங்குன்னு சொல்லிட போகிறானுங்க. கொண்டாங்க சொல்கிறேன் கேஸ். ஓகே, இதுக்கு மேலே இப்போ ஏறிட வேண்டியதான். இதுக்கு மேலே என்ன இருக்கோ? யாரா கைப்புள்ள? ஏறு டெட்டு கேட்டா சாவு அப்படின்னா சாவுக்குது தானே? ஆமாம், இதுக்கு நம்ம எதுவுமே எடுக்கலையே. ஓ, ஓகே கேஸ், புரிஞ்சிருச்சு. அந்த ஏரிஸோட கோயில் நம்ம அடித்து ஒரு ஸ்கல்லு மாரி எடுத்தோம்ல, இதுக்கு அத்தான் சாவி போல். திறந்தாச்சு அடுத்த கதவை. உள்ளுக்கு என்ட்ரி ஆகுறான்டா கிரேட்டோஸ். வாடா. த டீமோஸ் ஆஃப் த டெத், a dark never world. கேஸ், அதாவது இப்போ வந்து டீமோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிவைவ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவன் தம்பி தெரியுமா, அவனோட டெட் கேட் ஆகுது. இப்போ நம்ம அதுக்குள்ளே தான் இருக்கோம். யூஸ் பை that toes. Okay, the demos of death. அப்போ என்ன இவன் தம்பி என்ன செத்துறானா? யோ, எங்கேயா
ஓகே, தெரில என்னன்னு. இதெல்லாம் மட்டும் அடுத்த பார்ட்டை பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும். இதுக்கு மேலே நான் எவனையுமே அடிக்க போகிறதில்ல, அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, பை கைஸ். பண்ணுறான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த டெட் கேட்டுக்கிட்ட வந்துட்டோம். அடுத்து ஒன்று